அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 1 முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். அதில் பயிற்சி கணக்கு 9 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆனந்த் தன் கணக்கேடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரித்து வருவதில்லை. 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். விவரம் கொடுத்துருக்காங்க. 33/2018, 31/3/2019. 18 அப்படிங்கிறது தொடக்கம், 19 அப்படிங்கிறது இறுதி. இப்போ இதில் விவரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வங்கி ரொக்கம், கை ரொக்கம், சரக்கிருப்பு, பற்பல கடனாளிகள், பொறி மற்றும் இயந்திரம், நிலம் மற்றும் கட்டடங்கள், பற்பல கடனீந்தோர். கீழே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆனந்த் தனது சொந்த பயனுக்காக 6000 எடுத்துக்கொண்டார். அவர் தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக 17,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார். கடனாளிகள் மீது 5% ஒதுக்கு உருவாக்கவும். பொறி மற்றும் இயந்திரம் மீது 10% தேய்மானம் நீக்கவும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம்? சொந்த பயன், கூடுதல் முதல், தொடக்க முதல் கொடுத்து இறுதி முதல் கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா ரெண்டையுமே கொடுக்காம நம்ம ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம போடுற மாதிரி இருக்கும், லாப நட்டத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க? கடனாளிகள் மீது ஒதுக்கு, பொறி இயந்திரம் தேய்மானம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பயிற்சி கணக்கு 9. இப்போ நம்ம என்ன செய்யணும்? தொடக்க முதலும் கண்டுபிடிக்கணும், இறுதி முதலும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆனந்த் என்பவரின் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் நிலை அறிக்கை. அந்த நிலை அறிக்கை என்னது? தொடக்க முதல் இறுதி முதல் ரெண்டும் கண்டுபிடிச்சாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? லாபமா நட்டமா இந்த வருஷத்தோட நம்ம கணக்கு லாபம் கிடைக்குதா நட்டம் கிடைக்குதான்னு பார்க்க முடியும். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தொடக்க முதல்ல கண்டுபிடிக்கணும். பொறுப்புகள், தொகை, சொத்துக்கள், தொகை. புக் எடுத்துட்டு தொடக்க முதல்ல ஃபர்ஸ்ட் காலம் 31/3/2018 கொடுத்துருக்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வங்கி ரொக்கம். அவங்களே என்ன சொல்லிட்டாங்க? பற்று வரவுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வங்கி ரொக்கம் 5000 எதில் வரும்? பற்று. பற்றுனா நமக்கு சொத்துக்கள் சைடு தான் வரும். அப்போ வங்கி ரொக்கம் 5000. அடுத்தது கை ரொக்கம் 3000, சொத்துக்கள் சைடு. சரக்கிருப்பு என்னன்னா சொத்து 35,000. பற்பல கடனாளிகள் சொத்து 1,00,000. பொறி மற்றும் இயந்திரம் சொத்து 80,000. நிலம் மற்றும் கட்டடங்கள் சொத்து 1,40,000. கடனீந்தோர் பொறுப்பு 1,70,000. வேற எதுவும் கொடுக்கல. இதில் இந்த கடனாளிகள், இயந்திரம் இதுக்கெல்லாம் ஒதுக்கு கொடுத்துருக்காங்க, தேய்மானம் கொடுத்துருக்காங்க. இங்கே போடலை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு நிறுவனத்துக்கு கணக்கு போடணும் அப்படின்னா அந்த தேய்மானம் இதெல்லாம் ஒதுக்கெல்லாம் எப்போ எழுதுவோம் அப்படின்னா வருஷ கடைசியில தான் போடுவோம். அந்த இருப்பு நிலை குறிப்பில் தான் கண்டுபிடிப்போம். அப்போ நம்ம அதை எப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இறுதி முதல்ல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ அதனால தொடக்க முதல்ல அந்த எதுவும் கண்டுபிடிக்க வேண்டியதில் எது சொத்து எது பொறுப்புன்னு போட்டாச்சு. இப்போ தொகையெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 3,63,000 வருது. இந்த 3,63,000 1,70,000 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது 1,93,000. இதுதான் என்ன? முதல் இருப்பு கட்டும் தொகை. அதாவது தொடக்க முதல் நமக்கு 1,93,000 கிடைச்சிருச்சு. அடுத்தது இறுதி முதல் கணக்கிடுதல். பொறுப்புகள், தொகை, சொத்துக்கள், தொகை, அதே தான். இப்போ புக் எடுத்துக்கணும். அதே மாதிரி அதில் என்ன கொடுத்துருக்காங்க? வங்கி ரொக்கம். வங்கி ரொக்கம்னு கொடுத்து வரவு சைடு அப்படின்னா நம்ம பொறுப்புகள் சைடு போடுவோம். ஆனால் பொறுப்புகள் சைடே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வங்கின்னு எழுத மாட்டோம். அதுக்கு பதில் என்ன செய்வோம்? வங்கி மேல் வரைபற்று அப்படின்னு போட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 60,000 எழுதுகிறோம்.
நெக்ஸ்ட்டு கை ரொக்கம் 4500 சொத்துக்கள் சைடு. சரக்கிருப்பு சொத்துக்கள் 45,000. அடுத்தது கடனாளிகள் 90,000. அவங்க கீழே இது என்ன கொடுத்துருக்காங்க, கடனாளிகள் மீது 5% ஒதுக்கு உருவாக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 90,000ல் 5 இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ 95 45 இந்த 2 ஜீரோ எழுதுனா 4,500 5%. இப்போ 90,000லேருந்து 4,500 கழிச்சு போட்டோம் அப்படின்னா 85,500. அடுத்தது பொறி மற்றும் இயந்திரம் 80,000. அதில் 10% 8,000. 8% 10% 8,000. 80,000லேருந்து 8,000 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 72,000. அடுத்தது நிலம் மற்றும் கட்டடங்கள் 1,40,000 சொத்துக்கள் சைடு. கடைசி என்ன இருக்கு, கடனீந்தோர். கடனீந்தோர் அப்படிங்கிறது நமக்கு பொறுப்பு 1,30,000. இப்போ கூட்டணும் அப்படின்னா சொத்துக்கள் சைடு தான் எல்லாமே அதிகமாக இருக்கு. எவ்வளோ, 3,47,000. இந்த 3,47,000 இந்த ரெண்டு தொகையோட கூட்டி கழிச்சோம், அதாவது 1,90,000 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 1,57,000. அதுதான் நமக்கு கிடைச்ச இறுதி முதல். இப்போ நம்ம தொடக்க முதலும் கண்டுபிடிச்சிட்டோம், இறுதி முதலும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வருஷத்தோட லாப நட்ட அறிக்கையை கண்டுபிடிக்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாப நட்ட அறிக்கை 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கை. விவரம் போட்டாச்சு, தொகை போட்டாச்சு. நம்ம இறுதி முதல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 1,57,000 போட்டாச்சா. அதோட நம்ம என்ன செய்வோம், எடுப்பை கூட்டுவோம். எவ்வளோ எடுப்பு கொடுத்துருக்காங்க, சொந்த பையனுக்காக எவ்வளோ எடுத்திருக்காங்க, 60,000. அப்போ 1,57லேருந்து 60 கூட்டுனா 2,17. அப்போ அடுத்தது என்ன செய்யணும், கழிக்க. என்னத்தை கழிப்போம், அவரை எக்ஸ்ட்ரா கூடுதல் முதலே கொண்டுட்டோம். அதாவது வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்காக ஒரு தொகை 17,000 கொண்டு வந்திருக்காரு. அந்த 17,000 கழிச்சோம் அப்படின்னா 2 லட்சம். அந்த 2 லட்சம் தான் நமக்கு என்னது, சரி கட்டப்பட்ட இறுதி முதல். அடுத்தது என்ன செய்யணும், தொடக்க முதல அதோட கழிக்கணும். தொடக்க முதல் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம், 1,93,000. இப்போ நமக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு, 2,00,000லேருந்து 93,000 கழிச்சோம் அப்படின்னா 7,000. 1,90,000 கழிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது 7,000. இதுதான் இது லாப நட்ட அறிக்கைக்கான நமக்கு கிடைச்ச லாபம். லாபம் எவ்வளோ, 7,000. தொடக்க முதல் கண்டுபிடிச்சு, இறுதி முதல் கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் அது ரெண்டையும் கூட்ட வேண்டிய இடத்துல கூட்டி கழிச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கான லாபம் ஈஸியாக கிடைச்சிரும். நன்றி.